புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் வீரமரணமடைந்த தமிழக வீரர்களான சிவச்சந்திரன், சுப்பிரமணியன் ஆகியோரின் உடல்கள் அவரது சொந்த ஊரில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டன. வீரர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். காஷ்மீர் மாநிலத்தில் புல்வாமா பகுதியில் தீவிரவாதிகள் வியாழக்கிழமை நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த சிவச்சந்திரன், சுப்பிரமணியன் மற்றும் பெங்களூருவைச் சேர்ந்த வசந்தகுமார், கேரளாவைச் சேர்ந்த குரு ஆகிய 4 வீரர்களின் உடல்கள் விமானம் மூலம் திருச்சிக்கு கொண்டுவரப்பட்டன. இதையடுத்து விமான நிலையத்திலிருந்து அரியலூர் சிவச்சந்திரனின் உடல் மட்டும் வெளியே எடுத்து வரப்பட்டு அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. அப்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அவரின் சொந்த ஊரான கார்குடிக்கு ராணுவ வாகனத்தில் உடல் எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு குடும்பத்தினர், உறவினர்கள், ஊர் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பட்ட மக்களும் அஞ்சலி செலுத்தினர். இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதுடன் சிவச்சந்திரன் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். இதையடுத்து ராணுவ மரியாதையுடன் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மற்றொரு தமிழக வீரரான சுப்பிரமணியன் உடல் திருச்சியிலிருந்து தனி விமானத்தில் மதுரை விமான நிலையம் கொண்டுவரப்பட்டு அங்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அங்கிருந்து ராணுவ வாகனம் மூலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அவரின் சொந்த ஊரான சவலாப்பேரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு குடும்பத்தினர், ஊர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். இதில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அத்துடன் தமிழக அரசு அறிவித்துள்ள 20 லட்சம் ரூபாய் நிதியுதவிக்கான காசோலையை சுப்பிரமணியன் குடும்பத்தினரிடம் ஓ பன்னீர்செல்வம் வழங்கினார். இதைத் தொடர்ந்து சுப்பிரமணியனின் சொந்த நிலத்தில் அவரின் உடல் ராணுவ மரியாதையுடன் குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் குடும்பத்தில் தலா ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அரியலூர் சிவச்சந்திரனுக்கு 2 வயதில் மகன் உள்ளதுடன் அவரது மனைவி 4 மாத கர்ப்பிணியாக உள்ளார். தூத்துக்குடி சுப்பிரமணியனுக்கு திருமணமாகி 1.5 ஆண்டுகள் தான் ஆகிறது. இதனிடையே காஷ்மீர் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாத அமைப்புகள் ஓடி ஒளிந்தாலும் அவர்கள் வெளியே இழுத்து வரப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். மராட்டிய மாநிலம் யாவத்மால் மாவட்டம் பந்தர்கவடாவில் நேற்று நடந்த பல்வேறு திட்டங்கள் தொடக்க விழாவில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். வீரர்கள் குடும்பத்தினரின் வேதனையை நாம் அனைவரும் உணர்ந்துள்ளோம் என்றும் மக்களின் கோபத்தை புரிந்து கொண்டுள்ளோம் என்றும் வீரர்களின் உயிர் தியாகம் வீண் போகாது என்றும் தெரிவித்தார்.